டாக்டர் ஏஆர் சக்கரவர்த்தி தலைவர் இந்திய மருத்துவ சங்கம் செங்கல்பட்டு கிளை அவர்களே
மாநில கௌரவ செயலாளர் இந்திய மருத்துவ டாக்டர் சடகோர் அவர்களுக்கு மாலை எடுத்து மரியாதை செலுத்துகிறோம். உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான இந்த விழாவில் தெரியாதது இருக்க முடியாது என்ற வகையில் வந்திருக்கும் எக்ஸ்மோரா இன்டர்நேஷனல் ஸ்தாபகர் மற்றும் தலைவர் திரு MP நிர்மலா அவரை வருக என்று வரவேற்கிறேன். சங்கம், வர்த்தக சங்கம் மற்றும் சிட்டிசன்ஸ் ஃபோரம் ஆகிய பல தொண்டு நிறுவனங்களின் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். இங்கிருந்து பல பேங்க் மேனேஜர், ஐஓபி, ஸ்டேட் பேங்க் மேனேஜர் அவர்கள் பொதுமக்களின் அனைவரும் வருக என்று வரவேற்கிறோம். இன்று விழா நிருபர் மற்றும் அவருடைய துணைவர் டாக்டர் விஜயலட்சுமி இவர் அனைவரையும் புத்தகங்களின் அருகே வந்து Dr. Moses established the nation's first full-fledged department of diabetology at Madras Medical College and continued his active support to the department for as many as 20 years after his retirement. He had a rare combination of being to travel to remote parts of the country to meet the young professional colleagues and exuberance in interacting with them. It was a great honor to us when he visited our Chingalpur Diabetic Care Research Center in 1988. He interacted with the public answering queries on diabetes. He gave a talk on the management. He was a role model gentleman among medical professionals. He was always soft-spoken and patiently answered queries from doctors, always listened to younger clinicians with as much attention as he would to seniors. Many practicing diabetologists in this country owe their careers to this facet of a great man. During his lifetime, he received many laurels of honors, degrees, awards and citations from universities and institutions all over the world. But the greatest tribute to him is that he will be fondly remembered forever by thousands of students like me. Diabetic Care Center அங்கா மருத்துவமனை வளாகத்தில் 2001ஆம் ஆண்டு நம் செக்ரட்டரி சக்கர நோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் ஆரம்பிக்கப்பட்டது. மையத்தில் 4 முக்கிய இலக்குகளாக சக்கர நோய் பற்றிய விழிப்புணர்வையும் அறிவுறுத்தலையும் மக்களிடையே ஏற்படுத்துவது, சக்கரை நோய் கண்டறியும் இலவச முகாம்கள் நடத்துதல், சக்கரை நோய் பற்றிய ஆலோசனைகளையும் தொடர் மருத்துவ செயல்பாடு நடைபெறுவது. 4வதாக புதிதாக ஏற்படுத்துவது சக்கரை நோய் அதிகம் உள்ளவர்கள் வாழும் நாடாக மாறி வரும் இந்தியாவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நம் மக்களுக்கு ஏற்ப சிகிச்சை செய்வதற்கும் ஆராய்ச்சி மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி தொடர்ந்து குறிக்கோள்களை ஆய்வாக உழைப்பது. சக்கரை நோய் விழிப்புணர்வும் அறிவுறுத்தலும். நம் சக்கரை நோய் சிகிச்சை மையம் 500 நோயாளிகள் மாதந்தோறும் பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தி சுமார் 15,000க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு பரிசோதனை நடத்தி ஆலோசனை வழங்கப்பட்டது. நோயை எதிர்த்து போராடும் அளவுக்கு வாழ்க்கை முறை மாற்றுதல் பற்றிய அறிவுறுத்தல், சிறப்பு மருத்துவர்களை வரவேற்று சிகிச்சை அளித்தல், உணவுகளோடு ஜூன் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 300 கிராமப்புற செவிலியருக்கு பயன்படும் நடைபெற்று வருகிறது. இப்பயிற்சி வரும் டிசம்பர் மாதம் முடிவரை இருக்கிறது. செங்கல்பட்டு சக்கரை நோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் வளர்ச்சி பணிகளில் மேலும் சில முன்னேற்றங்கள். நர்பவி அகாடமி என்ற அறக்கட்டளையில் நர்பவி சக்கரை நோய் நல மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறக்கட்டளையில் இந்த வருடம் தொடங்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீ ரங்கா நர்சிங் ஹோம் வசதிகள் செயல்பாடுகள் குறித்த இணையதளம், செங்கல்பட்டு சக்கரை நோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் கிராமப்புற செயல்பாடுகள் குறித்த இணையதளம் ஆரம்பிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. நர்பவி அகாடமி என்ற அறக்கட்டளை administer and run the sectors under the name and style Narbhavi's Academy to impart education in the field of paramedical sciences
like nursing, physiotherapy, etc. and such other educational institutions that may be started or acquired with trust, including colleges imparting paramedical sciences, technical or professional courses, etc. and undertake all such activities as will be connected to the growth and development of education. To establish, develop, maintain, and support and aid the establishment of universities, colleges, schools, research centers, libraries, and other educational institutions, including for the advancement of research in the field of paramedical sciences. To provide financial assistance in all forms, distribution of books, notebooks, study materials, free of cost or subsidized price to post students in pursuing their studies. To conduct career guidance seminars and counseling sessions to help students choose the right career and to institute placement review to find proper employment suitable for students according to their qualification and skills. To hold examinations, competitions, prepare and teach students to qualify them for higher education. To award grants, scholarships, fellowships and similar financial assistance or encouragement for the advancement of research in the fields of paramedical sciences. We are happy to inform that we are starting the Diploma in Nursing Assistant course certified by the All India Institute of Medical Technology, our government recognized course in the next academic year in June 2005. Since there is always a dearth of good quality nurses in this part of our district, we have decided to start this non-profitable educational trust to start paramedical courses, mainly nursing, to teach students and to give good quality nursing care for the people of Chengalpattu and surrounding villages. Thank you. இந்த அறக்கட்டளையின் நோக்கத்தை டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் விளக்குவார். Objectives for the Navami Diabetic Care and Research Foundation. You all know that diabetes is becoming a great problem in our country, and India becoming the diabetic capital of the world. To manage to do something in our part of the city, and at least in the district, we are trying to do something. And only on based on these objectives, we have started the foundation. To manage, administer, and run the research just under the name and style of Navami Diabetic Research Foundation to create awareness about diabetes benefits and to educate the public on a regular basis. To conduct free diabetes screening camps, provide counseling and treatment for diabetes and follow action. To establish, develop, maintain and support and aid in the establishment of research centers, laboratories and other institutions, including for the advancement of research in the field of diabetes. The application of trust, estate and funds shall be done without distinction of nationality, religion, caste, class, sex. Raise or collect funds by way of fees, subsidies, donations, gifts or properties, movable or non-movable, grants, endowments for individuals or institutions and by other means, including borrowers, for furtherance for the above objects. To associate with foreign research centers, institutions, etc. to promote research and development in the field of diabetic care and research. Our diabetic center, along with our diabetic foundation, will fight for the cause of diabetes. We hope to bring about a better change in the diabetic care in our district with the help of other like-minded philanthropists. Thank you. டாக்டர் மார்சால் அவர்களை சிறப்புரையாற்றும்படி அன்புடன் அழைக்கிறோம். அவருடைய பெற்றோர்களே, இங்கு கூடியிருக்கும் பெரியோர்களே, இன்று காலை செங்கல்பட்டு வருவது எனக்கு ஒரு மிகவும் உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. என்னுடைய சகோதரை போல பாவிக்கும் திரு கிருஷ்ணமணி அவர்களும் அனுராதா அவர்களும் இங்கு கண்டிப்பாக வர வேண்டும், நீங்கள் இருந்தால்தான் இதை நடத்தப் போகிறோம் என்று முக்கியமாக சொல்லவே, இதற்காக நிச்சயமாக வர வேண்டும் என்று ஒரு மனப்பான்மை பல நாட்களுக்கு முன்பாக இருந்தது. நேரத்தில் வந்துவிட வேண்டுமே, இந்த மழை இல்லாமல் இருக்க வேண்டுமே என்று நினைத்தேன். நல்லவேளை, நல்ல அருமையான நாள். நீங்கள் எல்லோரும் வந்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பாதிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அதற்கு எந்த விதமான குறைபாடுகள் பல விதமாக நன்றாகவே சம்பாதிக்கலாம். நிறைய பேர் வங்கியை பார்த்துக் கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும் டாக்டர்களால். ஆனால் அதோடு ஏதோ சம்பாதிக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நினைத்துக் கொள்ளாமல் இதற்கு மேல் நாம் என்ன செய்ய முடியும், நம்மை சூழ்ந்திருக்கும் சமூகத்திற்கு நம்மால் என்ன தொண்டு செய்ய முடியும் என்று நினைத்து கணவன் மனைவியும் ஒன்றாக இணங்கி
இருந்தால் இருப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கப்பட வேண்டும். அந்த உண்டாக்க வேண்டும். பல கருத்தரங்கள் அரங்குகள் நடத்த வேண்டும், முகாம்கள் நடத்த வேண்டும். மக்களை சென்று இந்த நல்ல பணிகள் சேர வேண்டும் என்பதற்காக இந்த தம்பதியர்கள் பொதுவாக பாடிக்கொண்டு வருகிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக அவருடைய வேலையை எனக்கு நன்றாக தெரியும். டயபிட்டிஸ் நோயை பற்றி உங்களுக்கெல்லாம் அவ்வளவு இவர்கள் இந்த பணியில் செய்யும் காரியத்தை ஒதுக்கிவிட்டு அவருடைய அன்றாட பிராக்டிஸில் முழுமையாக கவனம் செலுத்தினார்கள் என்றால் எவ்வளவோ பணம் சம்பாதிக்க எப்படி இருக்கலாம். ஆனால் அதை அவர்கள் முக்கியமாக்குவதில்லை. இந்த பணியை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று உறுதியுடன் இருக்கிறார்கள். அதற்காக எனக்கு தெரியும் முதலில் என்னை அழைக்கும் போது ஒரு 20 பேர்கள் தான் இருந்தார்கள். இப்பொழுது ஆயிரக்கணக்கில் அவர்களால் மக்களை திரட்ட முடிகிறது என்றால் அந்த அளவுக்கு அவருடைய பணியின் முக்கியத்துவம் நன்றாக தெரிகிறது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு உள்ள செல்வாக்கு என்று நன்றாக தெரிகிறது. எனக்கு இது மிகவும் சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த மாதிரி கலைகள் செங்கை மட்டுமல்ல, நாடு முழுவதும் பல இடங்களில் தோன்ற வேண்டும். பல டாக்டர்கள் இந்த பணியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம எதிர்நோக்கி இருக்கும் ஒரு நீரிழிவு நோய் பல விதங்களில் தாக்கி பல கொடுமைகளுக்கு மக்களை ஆளாக்கக்கூடிய ஒரு சக்தியுள்ள நோய். அதை தடுப்பதற்கு விழிப்புணர்ச்சி மட்டும் போதாது, பிச்சுமணி தம்பதியர்கள் போன்ற டாக்டர்கள் வேண்டும். நான் இங்கொருத்தரே வந்திருக்கும் சொல்கிறேன். பிச்சுமணி அனுராதா அமைப்பாளர் அவர் இருவரும் ஒருவருக்குள்ளாக சேர்ந்தவர் என்று. ஆனால் அவர் இருவரும் சேர்ந்தது இந்த செங்கைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அவர்களை வாழ்த்தி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். சட்டநோய்க்காக அவர்கள் செய்யும் இந்த சட்டநோயை எப்படி கண்ட்ரோல் கொடுக்குது. அதாவது சட்டநோய் நோயாளிகள் சட்டநோய் தான் வாழ்ந்தாக வேண்டும். அது வாழும்பொழுது நல்லபடியாக எப்படி இருக்க வேண்டும்,
precautions அது எடுத்துக்காது. இந்த பணி கடந்த 4 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது நான் பெருமை அடைகின்றேன். இந்த ஆராய்ச்சி மையம் மேலும் மேலும் மக்களுக்கு பயன்படும்படி அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். சர்க்கரை நோய் இப்போது இந்தியாதான் சர்க்கரை நோயிலே முதலிடம். எதிலே இருக்கிறதோ இல்லையோ சர்க்கரை நோயிலும் மக்கள் பெருக்கத்திலும் முதலிடத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த சர்க்கரை நோய்க்காக தற்போது நிறைய ஆராய்ச்சிகள் மூலம் மருந்துகள் வந்துள்ளன. சர்க்கரை நோயை எப்படி தடுத்துக் கொள்வது, சர்க்கரை நோயின் பாதிப்பிலிருந்து எப்படி மீள்வது என்பதற்கெல்லாம் நிறைய மருந்துகளும் அறிவுரைகளும் வழங்கப்படுகின்றன. சர்க்கரை நோய் வந்தவர்கள் அதுக்காக மனம் தளர்ந்து விடக்கூடாது. சர்க்கரை நோயிலே நமக்கு பாதிப்பு முழுமையாக சிறுநீரகத்துக்கும் இருதயத்துக்கும் வருகின்றது. அதே மாதிரி கால் முதல் இடங்களிலே புண் வருகின்றன. நமக்கு வரும் நோயாளிகள் பலர் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா என்று கேட்டால் சொல்ற முதல் இது சார் எனக்கு புண்ணெல்லாம் வந்தால் ஆறி போயிடுது சார், அதனால சர்க்கரை நோய் இருக்காது. அந்த எண்ணம் தப்பானது. சர்க்கரை நோய் கடைசி அதை வளர்ந்து முக்கிய நிலையில் தான் புண் ஆறாமல் இருப்பது, சிறுநீரகம் வேலை செய்யாமல் போவது எல்லாம். அதனால் ஒவ்வொருவரும் 30-35 வயதுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக ரத்த டெஸ்டும் யூரின் டெஸ்டும் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. இதில் ஒரு சின்ன இது என்றால் நகரத்தில் தான் சர்க்கரை நோய் ஜாஸ்தி. வில்லேஜ் ரூரல் ஏரியாவிலிருந்து வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் குறைச்சாய். ஏன் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்மள டவுன்லேயும் சிட்டிலையும் இருக்கவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது நாம் செய்யும் உடற்பயிற்சியோ செய்யும் வேலையோ உடலுக்கு நல்ல உடற்பயிற்சி தராத நிலையில இருப்பதால் தான் சிட்டியிலையும் நகரத்திலையும் சிட்டியிலையும் உள்ளவர்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வருகின்றது. அதே ஒரு வில்லேஜர் ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஒரு வில்லேஜர் அவர் காலையில் வெயில் காலையில் எழுந்து நிலத்திலே போய் ஏறும்பொழுது அது எல்லா வித வேலைகளும் செய்வதனால் அவர்களுக்கு ஜாஸ்தியாக சர்க்கரை நோய் இருப்பதில்லை. அதான் எங்களுடைய அட்லீஸ்ட் என்னோட அனுபவத்தில் உணர்ந்தது. விரும்பி சாப்பிடாத பிள்ளைங்களே இல்லை. சிக்கன் அதெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி சாப்பிட்டு வர்றவங்களுக்கு தான் சீக்கிரமாக சர்க்கரை நோய் வருது. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது நிறைய எண்ணெய் தேவைப்படாத எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய உடல் பாதிப்பு சர்க்கரை நோய்கள்லாம் வருது. அதனால இந்த கருத்தரங்குகள் மூலமும் இந்த கண்காட்சிகள் மூலமும் இதெல்லாம் மக்களாக நீங்கள் அறிந்து அதற்கு தகுந்தமாக நடந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இதற்காக எல்லா இணையதளத்தையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. சங்கை என்றாலே ஒரு உடம்புல மின்சார அறிவு உண்டாகும். எனக்கு மிகவும் பிடித்த ஊர். நானும் இந்த மாவட்டத்துக்கு சொந்தக்காரன். குன்றூர் பிறந்தவன். செங்கல்பட்டு நகரத்திலே ஒரு வங்கி மேலாளராக பணியாற்றி அதன் மூலம் என்னால் வாழ்க்கையை உயர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த சிறந்த நகர
நாயகன் டாக்டர் பிச்சுமணி அவர்களே, அவரது அன்பு துணைவியார் டாக்டர் அனுராதா பிச்சுமணி அவர்களே, எனக்கு அண்ணன் எம்பி அண்ணன் எம்பிபி அவர்களே, இந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொள்வது பல வகையில் பொருத்தம். ஏன்னா நான் நிறுவனத்துக்கு சம்பவம் இருக்கு. நானே சொன்னேன், சென்னைக்கும் எனக்கும் என்ன சொல்வது என்று. ஒரு முறை ஒரு கிராமத்திலே, சோகண்டிய கிராமத்திலே சென்ற பொழுது ஒரு கடன் வாங்கி திரும்ப தரவில்லை. அது பெறுவதற்காக சென்ற பொழுது ஒரு காட்சியின் கவனத்தை கவர்ந்தது. ஒரு மண்பானை செய்யும் ஒரு கலைஞருடைய மகள் திருவிழாவை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். அது இந்த ஒரு 19 மிக சிறந்த கண்டுபிடிப்பான மின்சாரம் 830 வீடுகளுக்கு செலவிடி என்று வந்து ஒரு திட்டத்தை குறிக்கும். சீப் பவர் ஃபார் ஆக்சிடென்ட் ரெவியூலாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது செய்யும்போது நல்ல எண்ணத்தில் தான் செய்தேன். அந்த விளைவு என்ன என்றால் இந்த காரணம் வந்து பார்த்துட்டு ஆப்கான் கைவிட்டு ஒரு உயர்வு கிடைத்ததற்கு. ஆகவே செங்கல்பட்டு பல வகையிலும் இந்த ஊரோடு நான் ஒன்றியவன். நான் இங்கு பணியாற்றிய அதே காலத்தில் எனக்கு துணைவியாக ஒரு சென்னை மருத்துவக்கல்லூரியில் டைரக்டர் இருக்காங்க மைக்ரோபாலஜி. அவங்க வந்து இங்கே செங்கல்பட்டு மருத்துவக்கல்லூரியை சொன்னார்கள். அப்போது பேராசிரியர் இருந்தார்கள். அனுராதா முக்கிய ஒரு மெசேஜ் என்னன்னா, பிஃபோர் மோட்டிவேஷன் பயிற்சி அதிகமாக அழைத்த ஆட்சியாளர் அவர் தான். மாவட்ட டாக்டர்ஸ்களுக்கு கலெக்டரேட் எல்லாம் பயிற்சி அழைத்தார்கள். மிக சமுதாயத்திற்கான அனுபவம் அக்கறையும் கொண்ட அவர்கள் இதை துவக்கி வைப்பது எல்லா வகையிலும் சில சால சிறந்தது. 3வது முறை வரிகள் என்று அவர் சொன்னார்கள். அடுத்ததாக ஒரு சில வரிகள் என்னுடைய அண்ணன் எம்பிடி அவர்களுக்கு. எம்பிடி அவர்கள் வாழ்க்கையில் நிர்மல் என்ற மனிதன் முன்னேறும் என்றால் உங்களுக்கு தெரியும், சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரோல் மாடல் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நீங்க விடோட் ஹேவ் பர்ஃபெக்ட் ரோல் மாடல். ஒவ்வொரு மனிதனும் நல்ல குணத்தை கற்றுக்கொள்வது, எப்படி அன்பாக பழகுவது, எப்படி பேசுவது, எப்படி மட்டும் உதவுவது என்பதை எம்பிடி அவர்களும் கற்றுக்கொண்டே என்பதை இந்த நாளிலே அது போன்ற ஒரு பண்பாளரை நான் வாழ்க்கையில் சந்தித்ததில்லை. சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற புத்தகம் நிறைய திட்டண்டி எப்படி பேசுவது அந்த புத்தகத்தை அவருக்கு நான் காணிக்கிறேன் என்றால் எம்பிபி எம்பிஎன் எங்க அண்ணன் தம்பியாங்க அண்ணன் தம்பியா சட்டம் கொடுக்கிறாங்க. அதை விட சிறந்த உறவினர்கள் என்று நான் அன்போடு கூறிக்கொள்வது எம்பி அவர்களை நான் பாராட்டுகிறேன். அந்த குழந்தை மருத்துவம் என் ஆச்சரியம். குழந்தைன்னா சாக்லேட்டும் எவ்வளவு இணைப்பிரியாத ஒன்று. ஏமா வேணான்னு என் ஆச்சரியமா நான் உடனே அதை பார்த்துக்கிறேன். குழந்தைக்கு நான் ஜூனியர் சொன்னார், இவருக்கல்ல இவரு 7 அக்காவுக்கு சர்க்கரை வியாதி, அவள் சாப்பிட மாட்டாள் என்றால் இவரும் சாப்பிடுவதில்லை சொல்லும் பொழுது ஒரு கையை தரலாம். அது பொண்ணு இறங்குறா என்ன தெரிந்தது என்றால், குடும்பமே ஒரு சர்க்கரை வியாதி என்றால் அந்த குடும்பத்துடைய முழு ஒத்துழைப்பு அதை தேவை. அந்த தியாகத்தை என் துறையார் செய்து வருகிறார். அதை நான் அவர் செய்து வருகிறார். எனக்காக அவர் குறைச்சி சாப்பிடுவார். நான் சாப்பிட சேர்த்து நான் சாப்பிடுவேன். அது ஒரு விஷயம். ஆக இந்த தியாகம், அந்த குடும்பத்தினருடைய தியாகம் மிக முக்கியம். இந்த டயபிட்டிஸுக்குலாம் ஒரு மூத்த ஒரு அந்த சர்க்கரை காய்ச்சல் பாதிக்கப்பட்டவங்க சொல்ல ஆசைப்படுறேன். ஃபன். நான் பல பிரச்சனைகள் நானே கலெக்டருக்கு தெரியும். ஊர் பிரச்சனை இருக்கு தலைமையில போட்டுருக்கேன். ஆனால் நான் பாதிக்கப்படவில்லை. ஏன்னா ஐ மிக்ஸ் ஃபன் இன் மை லைஃப். ஐ என்ஜாய் இட். ஹியூமரஸாக பேசிட்டே இருப்பேன். ஃபன். 2வது ஒரு ஆலோசனை உங்களுக்கெல்லாம் நான் செய்து வருவது என்னன்னா, விடிய காலையில் எழுந்ததுக்கு முன்னாடி, தூக்கத்தை படுத்துக்கு முன்னாடி கால்டு நான் கண்டுபிடிக்கல, சிக்மண்ட் ஃப்ராய்டு கண்டுபிடிச்சேன் 17 years பேக். யூ ஆர் இன் ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதை நான் விளக்கி வகுப்பெல்லாம் எடுக்க போகிறதில்லை. ஆல்ஃபா ஸ்டேட்னா அந்த மன அலைகள் இருக்கு இல்லையா. இப்போ கடலில் அந்த அலைகள் இருந்தால் படகு விட முடியாது. மனதில் அலைகள் இருந்தால் நீங்கள் எண்ணெய் விலையில் விதைக்க முடியாது. ஆனால் கால நேரத்தில் வந்து நம்ம இந்துக்கள் ரொம்ப கெட்டியாக ஆனால் அவங்க விஷயத்தை சொல்லாத விட்டாங்க, பிரம்ம முகூர்த்தம்ட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, உங்கள் புறமானது ஓய்வு எடுக்குது, ஆழ்மனது விழித்துக் கொள்ளுது. நாளையிலிருந்து காலையில் படிக்க எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்குள்ளேயே 5 முறை சொல்லுங்க. மொத்தம் 10 செகண்ட் தான் ஆகும். நீங்கள் என்ன சொல்லணும், ஐ எம் நாட் டயபெட்டிக் சொல்லக்கூடாது. டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கும், அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சப்கான்ஷியஸ் வில் கெட் கன்ஃபியூஸ். நீங்கள் என்ன சொல்லணும்னா, I have perfect health, my pancreas and my pancreas produces sufficient insulin. அப்படிதான் சொல்லி பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். எப்படி நம்முடைய குழந்தைகளை ஊக்கம் தரணுமோ உடல் உறுப்புகளும் ஊக்கம் தரணும். அதை ஞாபகம் வச்சுங்க நண்பர்களே. லயன்ஸ் கிளப் ஸ்பான்சர்ஷிப் வாங்கி கொடுத்துருவாரு. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்கேன். இதான் நம்ம வேத புத்தகம். யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க. நான் அதில் கண்ட காட்சி ஒன்று என்னென்றால், என்னுடைய சப்ஜெக்ட் அதில் ஒன்று இருக்குது, சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் அப்படின்னு. நான் சொல்ற நண்பர்களே, செங்கல்பட்டு மக்கள் நல்லவர்கள். நான் கலெக்டர் சொன்ன அவரும் என்னுடைய ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. வெரி பேட்லி மேனேஜ் முனிசிபாலிட்டி இஸ்
செங்கல்பட்டு. ஐ வெரி சாரி டு சே. நல்ல மனிதர்கள் பண்பாளர்கள் அவங்க வீட்டுக்கு போனால் ஒரு வீட்டுக்கு காஃபி கொடுப்பாங்க, குச்சி சக்கரை ஏறிச்சு உடம்பு. ஆனால் இந்த ரோடை பார்த்தா நம்ம நினச்சேன் பஸ் ஸ்டாண்ட் வர வழியில் காஷன் ரோடு அகைன் ஒரு போர்டு வைப்பாங்க, ஜாக்கிரதை ரோடு இருக்குது. ரோடு இல்லைன்னா ஜாக்கிரதை சொல்லணும், ஆனால் ரோடே ஜாக்கிரதை சொல்லக்கூடிய அளவு இருக்குது. இங்கே நகராட்சி செயல்படுதா இல்லையா யாருமே தாக்கி பேச மாட்டேன். ஆனால் நகராட்சி செயல்படலை என்பதை அர்த்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். தமிழகத்தில் அத்தனை நகராட்சிக்கு போயிருக்கிறேன். ஐ டிக்ளேர் திஸ் வெரி பேட்லி மேனேஜ் முனிசிபாலிட்டி, இஸ் வெரி பேட்லி மேனேஜ் முனிசிபாலிட்டி. ஏன்னா குப்பை நம்ம அன்பு சகோதரர் எப்படி வீட்டுக்கு போகிற போதே பெரிய காவா சாக்கடை பண்ணி குப்பை எல்லாம் வரும். அதை தாண்டி தான் அன்பு நண்பர்களுக்கு சந்திக்கணும். இந்த நிலைமை அப்படியே இருந்துட்டு இருக்குது. என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன், யாராவது ஒரு மனிதர் என்னுடைய ஃபோனில் கூப்பிட்டு செங்கல்பட்டு தூய்மை எப்படி பல முறை முயற்சி எடுத்து தோற்று போயிட்டாரு, அதனால் முடியல. நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து என்னை ஃபோனில் கூப்பிடுங்க, நானும் கலெக்டர் 2 பேரும் வரோம். நீங்கள் எப்போ என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்களாம் தயார் சொல்கிறீங்களோ அதுலேருந்து 1 மாதத்துக்குள்ளோ இந்த செங்கல்பட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீர்மிகு செங்கை போட்டுருக்கேன். நான் கூட ஈவன் அப்பேரியார் மாதிரி தார் ஊற்றி அழிச்சலாம் நினைச்சேன். நாங்கள் சீர்மிகு செங்கை இந்த பேர்லாம் கொடுத்தோம், ஆனால் சீர்படலை. எங்கே பார்த்தாலும் சாக்கடையும் குப்பையும் குண்டும் குழியுமா இருக்குது. எம்ஆர்எஃப்லாம் நீங்கள் வந்து டயர் செக் பண்ண சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்லி ஒரு ரோடு மட்டும் போட்டு கொடுக்க சொல்லுவோம். எம்ஆர்எஃப் இப்போ டயருடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுதுன்னு சொல்லி அது ரெடின்னு சொல்லிட்டு போகிறோம். அன்போடு அழையுங்க. இவர் 7-8 முன்னாள் தலைவர்கள் உட்காந்துருக்காங்க, எல்லாம் முன்னாள் தான். அவங்களுக்கு யாரும் ஏங்கலை, யாராவது இயங்கு பொருள் யாருன்னா பேசு. என்னுடைய மொபைல் நம்பர் சொல்கிறேன், 98400. இப்போ உடனே போட்டாருங்க, வந்து இது கிடையாது, சென்னைக்கு இயங்கும். 98400349000. நான் கலெக்டருடைய பெரிய நண்பராக கூட அதில் அவரையும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு பெரிய ஆஃபர் ஈவன் ஐ கிவ் இட் டு டாக்டர் பிச்சுமணி. 9840034900. அதே போன்று கிராம தத்து எடுப்புன்னு ஆட்சியாளர் சேர்ந்து நமது தமிழக அரசாங்கம் வீடுகோள் ஏற்று பல முன்மாதிரி கிராமங்களை உருவாக்கிட்டோம். இந்த மாவட்டத்திலும் நிறைய உருவாக்கிட்டு வரோம். குறிப்பாக ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்லையும் ஓடுமா இங்கே ஏதாவது கிராமங்கள் ஒரு கிராமத்தை ஒரு 3 மாத காலத்துக்குள்ள ஒரு முன்மாதிரி கிராமம் மாற்றினாலும் எங்கள் சேவையை நாடுங்க. ஏன்னா இந்த மண்ணில் தான் நான் கிராம மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து நான் புத்தர் அல்ல, எங்கள் ஞானோதயம் இங்கே தான் உண்டாச்சு. ஆகவே இந்த மண்ணிலே கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தூங்கும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும். இங்கு மக்கள் இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்தமைக்காகவும் இங்கு வந்து நான் உங்களிடம் கூறி அறிவுரையை வழங்கினேன் என்பதை விட நான் அது படித்து பார்த்த அறிவுரைகள் என் மனதிலே என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு நிர்மல் அவர்களே. நகைச்சுவையாக பல என்னுடைய மாவட்டம் நன்றாக முன்னேற வேண்டும் என்ற ஒரு சுயநலத்துக்காகத்தான் அவரை அழைத்து 7th சென்ஸ் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினேன். அவர் ஆரம்பித்ததுடைய நல்ல எண்ணத்தின் காரணமாக சென்ற வருடம் 2003-2004 மாவட்டத்தில் பல்வேறு விருதுகள் கிடைத்திருக்கின்றன. அதுக்கு அவரும் ஒரு காரணம் சொன்னது அவருக்கு நான் வந்து சில தலைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு வேலைகள் இருப்பினும் சில பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அது ஸ்ரீ ரங்கநரசிங் நிகழ்ச்சி என்றால் அதை மறுப்பதற்கில்லை. அதனால வந்து பார்வை யார் நன்றாக செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது ஸ்ரீ ரங்கநரசிங் மருத்துவமனை பொறுத்தவரை ஒரு பொது நலத்துக்காக செய்கிறார்கள். சேவை செய்ய வேண்டும் நினைக்கும் போது அவர்கள் அழைக்கும் போது மனசு வந்து வாயு மறுக்க மாட்டேங்குது, மனசு மறுக்க மாட்டேங்கிறது. ஆக வந்து இதை பொறுத்தவரை கலந்து கொள்வதில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ வரும்போது தான் வந்து எல்லாரும் நம்ம பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் சார் அந்த முனிசிபாலிட்டி சரியில்லைன்னு சொன்னாங்க. முனிசிபாலிட்டி நல்லா இருக்கு, அது செய்யறதுக்கு அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நன்றாக செய்ய வேண்டும் என்று கொண்டிருந்தேன். முனிசிபாலிட்டி நன்றாக இருக்கிறது. அது ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் இந்த நிறுவனம் தான் வந்து நிறுவனம் நன்றாக தான் இருக்கும். அது வேலை செய்யப்பட்ட பொதுமக்களுடைய சேவையை மனதில் கொள்ள வேண்டும். பேசும்போது சொல்லும்போது
செங்கல்பட்டு நகரில் இருக்கும் மக்கள் மிகவும் நல்ல மக்கள் என்று சொல்றாங்க. உண்மை, மிகவும் உண்மை. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் நல்லவர்கள் தான். செங்கல்பட்டு மக்களிலே செங்கல்பட்டு மக்கள் தான் என்னுடைய மாவட்டத்தில் மக்கள் என்று நினைக்க முடியாது. நானே எல்லா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 25 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். வெறும் நல்ல மக்கள் தான். அது நல்லது நினைக்கலாம். கண்டிப்பாக இந்த நகரத்தில் பொறுத்தவரை ஒரு விழிவு வர வேண்டும். அதற்கான வழிவகையை செய்ய வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையில் அவர் மேல் நம்பிக்கை நிறைய வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களை பொறுத்தவரை நான் கூட்ட கண்டிப்பாக தான் பொறுத்துவார். அவர் பொறுத்தவரை ஏனென்றால் அவர் பொறுத்த சேவையை பொறுத்த இந்த வயதில் பயிர்களும் அவருக்கு அது வயசு சொல்றாங்க. நான் நம்பல, அன்றைக்கி நம்பல. அது மணி விழா என்ற பேப்பர் தான் வந்தது அவருக்கு. ஸோ அதனால் இப்போ புதுமையான விஷயமா இருக்குது. 60 வயசு என்பது அவருக்கு 60 வயசு ஆகிறது. பேப்பர் நான் பார்க்க முடியாது. அவரை வந்து பொறுத்தவரையிலே வந்து ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்பாக 10 நாளைக்கு ஒரு முறை வந்து தொலைபேசியில் அழைத்து இந்த விஷயம் அந்த விஷயம் என்று எல்லாமே பொது விஷயம் தான் பேசுவோம். இதுவுமே வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையோ எனக்கு தனிப்பட்ட முறையோ நான் பேசுவதில்லை. சென்னையை ஒட்டியிருக்கின்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்னையை ஒட்டியிருக்கின்ற சில பகுதிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு பகுதிகளாக குறிப்பாக வந்து இந்த மல்டி செயற்கை பகுதிகளாக ஆக்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு முடிந்த அளவுக்கு நான் முடிந்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். மக்கள் தொகைக்கு முன்னாலும் செவிலியர் இருக்காங்க. கிராமத்தில் தவறு இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு நம்ம தவறு இருக்குன்னு நினைச்சு பார்த்தா தவறு கண்டுபிடிக்கலாம். ஆனால் பொதுப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழக அரசு சட்டத்தை பொதுப்படையாக எடுத்துக்கொள்ள. இந்த மருத்துவத்துறையில வந்து எவ்வளவு செய்யப்படுகின்றது, எவ்வளவு விஷயங்கள் செய்யப்படுகின்றன, தரமான உணர்வு கொடுக்கப்படுகின்றன. அது வந்து சில இடத்துல டாக்டர் இல்லை சொல்லலாம், சில இடத்துல தவறு நடக்கலாம் சொல்லலாம். அது அதுக்காக பொதுப்படையாக நாம் பேச முடியாது. அது வந்து எல்லாமே மோசம் நினைக்கக்கூடாது. 5000 மக்கள் தொகை கொண்ட ஒரு கிராமத்துக்கு ஒரு கிராம சேவையர் பணியாற்றுகின்றார். அது இல்லாம வந்து நம்முடைய மாவட்டத்தில் 1928 அங்கன்வாடி மையங்கள் இருக்கின்றன. வேறொரு நிகழ்ச்சி சொல்லியிருந்தேன். இந்த அங்கன்வாடி மையங்கள் எல்லாம் கிராமத்தை பொறுத்தவரை எந்த அளவுக்கு வந்து உதவி செய்கிறார்கள் என்று வேறொரு நிகழ்ச்சியை பேசுவது சொல்லிக்கொண்டது. அந்த அங்கன்வாடி மையத்துக்கு ஒரு மையத்துக்கு வந்து ஒரு பொறுப்பாளர் இருக்கிறார்கள். சம்பளம் கொடுக்கப்படுகிறது, மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. கிராமத்தில் மக்கள் பொறுத்தவரை வந்து டாக்டர்கிட்ட போக முடியுமோ இல்லையோ அந்த அங்கன்வாடி மையத்துக்கு வராங்க. அந்த அங்கன்வாடி மையத்தில் பணியாற்ற எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து பயிற்சி கொடுத்துருக்கிறோம். எவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும் என்று பயிற்சி கொடுத்துருக்கிறது. அவர் தான் வந்து டாக்டர் வந்து இல்லைன்னா கூட வந்து அங்கே வந்து மருந்து வாங்கிட்டு போயிட்டு நல்ல முறையில் சிறு சிறு ஜோரம் வந்து அவங்க நன்றாக ஆகிடுறது. அது இல்லாம இன்றைக்கு வந்து கிராமப்புறத்தை பொறுத்தவரை கடந்த 2 வருஷம் வறட்சி இருக்கிறது. மாவட்டத்தில் மாநிலத்தில் இருக்கிறது. இருப்பினும் ஒரு பட்டினி சாவு பார்க்க முடியுமா? இல்லை. விவசாயம் இல்லை. இருப்பினும் குழந்தைகளாம் வந்து யாருமே சத்துணவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. காரணம் இந்த அங்கன்வாடி மையங்கள் மருத்துவ மையங்கள் காரணம். கல்வி பொதிக்கப்படுகிறது, அதோடு வந்து அவங்க சத்துணவு பொதிக்கப்படுகிறது. இது ஒரு மறுக்க முடியாத உண்மை. குழந்தைகள் பாருங்கள், கிராம குழந்தைகள் பாருங்கள், 3 to 5 வயது ஒரு குழந்தைகள் பார்க்கும்போது அந்த அங்கன்வாடி மையங்கள் வந்து கல்வி ஓரளவுக்கு கல்வி கொடுக்கப்படுகிறது. அதுக்கு மேல சத்துணவு கொடுக்கப்படுகிறது. சத்துணவு குறைவு ஏதாவது குழந்தைய பார்த்து அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் சத்துணவு அதிகமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் இப்படிலாம் வந்து கிராமத்தில் சத்துணவு பற்றாக்குறை குழந்தைகள் பார்க்க முடியாது. இந்த கிராமத்தில் இது ஒன்று. இதெல்லாம் வந்து செயல்பட இருக்கின்றோம். இருப்பினும் வந்து தற்போது உதாரணமாக வளர்ந்து நீரூற்று டாக்டர் சரவணன் பேசிட்டு இருந்தேன். டாக்டர் வந்து நான் சொல்றது வந்து உண்மையா சொல்லுங்க சார். நகரப்புறத்துல கிராமப்புறத்துல வந்து சத்து இந்த நீரூறு நோய் குறைவு சொல்றது உண்மையா? ஆம் என்றார். இன்னொன்று என்ன காரணம்? அப்ப இதுக்குள்ள மனசுக்குள்ளேதான் இது வந்து பிரசம்ஷன் தான். நான் டாக்டர் இல்லை. இருப்பினும் நகரப்புறத்துல பொறுத்த மட்டும் இன்றைக்கு வந்து ஓரளவுக்கு அவருடைய உணவு பழக்கம் பழைய உணவு பழக்கத்தில் இருக்கிறார்கள். 2வது பொறுத்த மட்டும் அவர்கள் செய்யும் வேலை, அந்த வேலையை பொறுத்த மட்டும் நகரப்புறத்தில் யாரும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவருடைய வயல் வீடுகளுக்கு பாடுபடுகிறார்கள். அவருடைய உணவு பழக்கம் ஒன்று. 2வது பொறுத்த மட்டும் அவர்கள் செய்யும் வேலை, இது 2 தான் காரணமாக இருக்கும். ஏன்னா அது உண்மை என்று டாக்டர் சொல்வார்கள். இல்லை, அதனாலதான் வந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து சொன்னார்கள். சரி, இது வந்து நாகரிகம் வரும்போது இதெல்லாம் சொல்றது இன்னபிட்டபிள் சொல்லுவோம். தவிர்க்க முடியாது.
ஆனால் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஸ்ரீ ரங்கா நரசிம்மன் ஹோம்லாம் போன்ற ஊர்லாம் வந்து நிறைய பாடுபடுகிறார்கள். எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கார்கள். இவரெல்லாம் வந்து கிராமப்புறத்துக்கு போய் சொல்லியிருக்கார்கள். இந்த டயபெட்டிஸ் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சதாசிவம் பச்சையப்பா சயின்ஸ் அண்ட் ஸ்கூல் காஞ்சிபுரம். ஆசிரியர்களுக்கான ஸ்லோகன் போட்டி. ராஜி necessarily நந்தையோட கவர்மெண்ட் கேர்ள்ஸ் சயின்ஸ் ஸ்கூல். மிஸ் உதயகுமாரி பென்ஷனர் ஜோசப் இங்கிலீஷ் ஸ்கூல். Sugar is sweeter. If you take more, it will be danger. Our slogan. உடல் பருமனை குறைப்போம், நீரிழிவினை தடுப்போம். உடல் பருமனை குறைப்போம், நீரிழிவை தடுப்போம். அடுத்து நரசேகர், கவலை உணர்ச்சியில் ஒத்துக்கொள். சையத் அல்தாப் ஹுசைன், உடற்பயிற்சி தினமும் நேசி, டயபெட்டிஸ் வருமா யோசி. அடுத்தபடியாக நடைப்போட்டி, வேகமாக நடக்கும் நடைப்போட்டி ஆண்களுக்கு டாக்டர் சடகோபன் அவர்களை பரிசீலனை கொடுக்கிறேன். ஆண்களில் முதல் பரிசு பெற்ற வீரராகவன். பெண்களுக்கான நடைபெற்ற பரிசுகள் முதல் பரிசு கீதா, கீதா. இரண்டாவது பரிசு ஜெயமாலா. மூன்றாவது பரிசு ஈஸ்வரி. திருமதி ஈஸ்வரி. அடுத்து சமையல் போட்டி முதல் பரிசு இரண்டாவது பரிசு ஸ்ரீதேவி. உணவுத்துறை சார்ந்த கல்லூரியிலே சேர்ந்த போட்டியில் இந்த கல்லூரி மட்டும் இந்த போட்டியில் கலந்து கொண்டது. முதல் பரிசு நம்ம கொடுத்திருக்கிறோம். அடுத்தபடியாக நினைவு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வெங்கடேசன் ஐஏஎஸ் அவர்களுக்கு டாக்டர் அனுராதா பிச்சுண்டி அவர்கள் நினைவு பரிசு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் டி கே பாசர் அவர்களுக்கு லைன்ஸ் காஸ்மாஸ் ரமேஷ் அவர்கள், திரு சேஷாஜி அவர்களை, அடுத்து டாக்டர் சடகோபன் அவர்களுக்கு லைன் முருகப்பா, திரு காட்டாங்குளத்து ஒன்றிய சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பாராட்டி இந்த பரிசு அளிக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சால்வை எடுத்து மரியாதை செய்யப்படுகிறது. நிர்மல் அவர்களுக்கு R. Venkateshan, IAS,
for having accepted our invitation and for inaugurating the National Academic Bus in spite of his busy schedule. I would also like to thank Dr. K. Parthasamy, Pro-Chancellor, Sri Ramchandra Reddy College and Research Institute, for having accepted to place this World WC function and inaugurate the Naval Discovery Care and Research Foundation. I would like to thank Dr. P. Salvoman, Honorary State Secretary, Indian Medical Association, for having come here despite his busy schedule and for launching the Student and Nursing website. I would like to thank Mr. K. Member, Explore International, for accepting our invitation and for launching our General Diary Care and Research Center website in between his public activities. My sincere thanks to the team of Raja Care Hospitals, especially Dr. Mohan, Dr. Sujata Mohan, and Mr. Swaminathan for conducting the free ICDM program as part of our diversity program. I would like to thank all the pharmaceutical companies, especially Plus for having the influence to fill the state for 8 crores of people. I would like to thank Audio Healthcare, Laxmi Johnson & Johnson, Novartis, Novo Nordisk, Elder Pharmaceuticals, Madras Security Services, Vibrant, and all the companies for cooperating with us to conduct this program. I would like to specially thank Mr. Raju, Chief Manager, State Bank of India, for his contribution to run this special program. I would like to thank Mr. John Alex, IOB Manager, for having participated to help us conduct this program. I would like to thank all the NGO organizations, especially Rotary and Innovate, for having participated in the World Diversity Function. I would like to thank Ms. Pamashi and Mr. Ramakrishnan, Headmaster of Sri Ramakrishna Boys Higher Secondary School, for allowing us to use the school and cooperating us to run this program. I would like to thank the Urdu Samay team, especially Mr. Udela, Mr. Rajshekhar, and other team members for having accepted the all schools in the Kanjurmarg district who are participating in the inter-school slogan competition of battle. I would like to thank the NCC students of Rajeshri Arts College, NSS students and students from Nutrition Department of SRM Arts and Science College, Nutrition Department from Professor Dhanapal College for Women for having participated in the rally yesterday and in the exhibition also. I would like to personally thank Mr. M. Venkataraman, Mr. Ramasamy, Mr. V. S. Srikanth, Mr. Ganesamurthy and Mr. Krishnamurthy for extending full cooperation in helping us to run this World WJ program. I would like to thank Mr. Balaji, Director GE Software and Service Private Limited for having developed our websites. I would like to thank National and Ganesh Babu for providing breakfast and lunch for our volunteers. I would like to thank journalists of all leading newspapers and Hindu Indians for coming to attend this program. I would like to thank our direct team for having worked day and night and bringing all this program successfully. Last but not the least, I would like
சகோதரா நம்ம டாக்டரை நான் பார்த்துக்குவேன் அவளையெல்லாம் நோக்கிடுவேன் அவளப்படாதே சகோதரா அவளப்படாதே சகோதரா நம்ம டாக்டரை நான் பார்த்துக்குவேன் அவளையெல்லாம் நோக்கிடுவேன் அவளப்படாதே சகோதரா அது மாதிரி அவன் பட்டாளி வரைக்கும் உபயோகப்படுவான் புரியுதா புரியுது மழை போட்டா மழை போட்டா என்ன தலையில வச்சுக்கிற போவா இந்த நம்ப நாய் வேணாங்கிறது பரவாயில்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நாச்சத்து வேணும்னா அவங்க அங்க இங்க அலைய வேணாம். என்ன சாப்பிட்டாலே போதும். வருஷம் பூரா நான் மார்க்கெட்ல கிடைப்பேன். உங்ககிட்ட முட்டையே இல்லையே எவனோ ஒருத்தன் மைசூர்பாக்கில் மல்லிகை அந்த கதையெல்லாம் இருக்கு. ஒரு முட்டையை சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்குமோ அது சரி. என்ன காய்கறிகள் பழங்கள் எல்லாம் விதவிதமா இருக்கு. எதை எடுக்கிறது எதை ஒதுக்கிறது அப்படி கேள்வி தம்பி. கொஞ்ச நாள் பொது தலைவா நம்ம டாக்டர் தப்பாரு தலைவா அவளை சொல்லுறத கேடு தலைவா நல்ல குணமாகும் பாரு தலைவா கேரட்டி வேண்டாம் தலைவா காடை கூடை வேண்டாம் தலைவா வேண்டாம் தலைவா வேண்டாம் தலைவா